கரூர் துயர சம்பவத்தில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி தங்களை கேட்காமலே மனு தாக்கல் செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்ட செல்வராஜ் மற்றும் ஷர்மிளா ஆகிய இருவரும் கரூர் சட்ட உதவி மையத்தில் சட்டப்பணிகள் ஆணையக்குழு அலுவலகம் சார்பு நீதிபதி அனுராதாவிடம் மனு தாக்கல் செய்தனர். இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாதிக்கப்பட்ட செல்வராஜ் கூறுகையில், தன்னிடம் எந்த விவரங்களையும் சொல்லாமலேயே தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக சிலர் கையெழுத்து பெற்று சென்றனர். ஆனால் சிபிஐ விசாரணை என்று கூறவில்லை. இதனால் மன உளைச்சலில் உள்ளேன். எனது மனுவை தள்ளுபடி செய்யக்கோரி சட்டப்பணிகள் ஆணையக்குழு நீதிபதி அனுராதாவிடம் மனு அளித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட செல்வராஜ் தெரிவித்தார். வழக்கறிஞர் தமிழ் முரசு கூறுகையில், உச்சநீதிமன்றம் வழக்கில் காணொளி காட்சி வாயிலாக இருவரும் ஆஜராகி உள்ளனர். செல்வராஜ் என்பவரை பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து செல்வராஜ் காணொளி காட்சி வாயிலாக பதிவு செய்துள்ளார். ஷர்மிளா என்பவர் பணத்தாசைக்காக தன்னால் கைவிடப்பட்ட கணவர் பன்னீர்செல்வம் தம்மிடம் கேட்காமலேயே மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என காணொளி காட்சி வாயிலாக ஆஜராகி அவர் தெரிவித்தார் என வழக்கறிஞர்கள் தமிழ் முரசு கூறினார்.